ஹலோ வணக்கம். இன்னைக்கு பூண்டு, வெங்காயம் உபயோகப்படுத்தாம ஒரு ஒயிட் சாஸ் வச்சு நல்ல ஒரு குருமா தான் பார்க்க போறோங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ப்ளஸ் ஹெல்தியாவும் இருக்கும். இத நீங்க எல்லா விரத நாட்களுக்கும் உபயோகப்படுத்திக்கலாங்க. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, பொங்கலுக்கு கூட நல்லா இருக்கும். இல்லாட்டி அப்படியே சாப்பிடலாங்க. இந்த குருமா மசாலாக்கு கொஞ்சமா முந்திரி பருப்பு, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம், இது எல்லாத்தையும் போட்டு நைஸாக பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இந்த வாசனை ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டுக்கோங்க. அதில் நல்ல ஜீரகம் போட்டுக்கலாம், ஒரு டீஸ்பூன். அப்புறம் கேப்சிகம், பொடி பொடியாக நறுக்கின கேப்சிகத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இது நல்ல ஒரு வாசனையான குருமாவாக இருக்கும். ப்ளஸ் இதை ரொம்ப வறுக்காமல் கொஞ்சம் பாதி வேகிற அளவுக்கு வறுத்தா போகிறோம். இப்போ அதோடையே தக்காளி பழமும் சேர்த்துக்கலாங்க. அதையும் சும்மா லேசாக பரட்டி விடுங்க. இப்போ அரைச்சி வச்ச விழுதையும் இதில் போட்டு நல்ல தண்ணியில் கரைச்சி எல்லாத்தையும் விட்டுறலாங்க. உங்களுக்கு எவ்வளோ டைல்யூட்டட் ஃபார்மில் வேணுமோ அவ்வளோ டைல்யூட் பண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஊற்றி சும்மா ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நான் ஸ்டீமரில் ஏற்கனவே கேரட்டு, அவரைக்காய், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் நல்லா ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேங்க. ப்ளஸ் கொண்டக்கடலையும் நல்லா வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கொதிக்கிற மசாலாவில் மஞ்சத்தூள், மிளகாய் பொடி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா கொத்தமல்லி கழுவி நல்லா நறுக்கி போட்டுக்கலாங்க. இப்போது இது நல்லா கொதி வந்த உடனே ஸ்டீம் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் கொட்டி நல்லா கிளறி விட்டுறலாங்க. கூடவே நம்ம அந்த கொண்டக்கடலை வச்சுருக்கோம் இல்லையோ, அதையும் ஒன்றாவே போட்டுடலாங்க. போட்டு நல்லா இந்த மசாலா வாசனை இதில் இறங்குற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இதை ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி கூட விட்டு நல்லா உப்பு இறங்குற அளவுக்கு நல்லா இதை கொதிக்க விட்டு வச்சுக்கோங்க. நல்லா பச்சை மிளகாய் காரம், உப்பு எல்லாம் இறங்கணும், அதுதான் மெயின். இப்போ ரோஸ்டட் தனியா, சின்ன பிட்டு பட்டை, 2 லவங்கம், கொஞ்சம் மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி பொடி பண்ணி போட்டுடலாங்க. கடைசியாக இதை போடுறதுக்கு காரணமே இதோட ஃப்ளேவர் தாங்க. இப்போ தேங்காயும் நல்ல ஃப்ரெஷ் தேங்காய், அதுக்கப்புறம் வறுத்த உப்பு கடலை, இது ரெண்டையும் நல்லா அரைச்சி பால் எடுத்து அதை இதில் விட போகிறோங்க. இப்போ ஜஸ்ட்டு 1 நிமிஷம் கொதிச்சா போகிறோங்க, அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்ட டிஃபன் இட்லியோ பூரியோ எது வேணாலும் பண்ணிக்கோங்க. நான் பூரியும் இட்லியும் பண்ணியிருக்கேன். இதோட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.